ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்ஐஎஸ் அகாடமி. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த செகண்ட் பேட்சோட அனௌன்ஸ்மெண்ட். சரிங்களா? அதாவது ஃப்ரீ பேட்ச் தான். இவ்வளோ நாள் வந்து நம்ம இந்த 20 வாரங்கள் 20 வீக்லி டெஸ்ட் கொண்ட ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சை நம்ம ரன் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து இப்போ வந்து 41வது நாளில் நம்ம இருக்கோம். இதில் மாணவர்கள் நிறைய பேர், சார் நாங்கள் புதுசாக வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதில் எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் கேட்டிருந்தீங்க. சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. இது என்னன்னா, எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூன், அதாவது வர திங்கட்கிழமை வந்து 1 ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சரிங்களா? ஸோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்ப்போம். குயிக்காக நான் முடிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா பாதி பார்த்துட்டு திருப்பி வந்து அகைன் வந்து ஒரு டவுட்டாக கேட்குறத விட ஃபுல் வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் கொடுக்குற அனைத்து சர்வீசஸும் உங்களுக்கு தங்குதடை இல்லாமல் வந்து சேரும். சரிங்களா? அதனால தான். ஓகே, இப்போ இதோட சிறப்பம்சங்கள் என்ன, இந்த பேட்சோட, இந்த ஃப்ரீ பேட்சோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20 வாரத்தேர்வுகள் நடைபெறும். சரிங்களா? வீக்லி டெஸ்ட் 1, வீக்லி டெஸ்ட் 2, வாரத்தேர்வு 1, வாரத்தேர்வு 2, வாரத்தேர்வு 3ன்னு சொல்லிட்டு வாரத்தேர்வு 20 வரைக்கும் நடைபெறும். இந்த 20 தேர்வுகளில் உங்களோட சிலபஸ் அனைத்துமே முடிச்சிருவோம். சரிங்களா? குரூப் 2 குரூப் டிஏ சார்ந்த சிலபஸ் அனைத்துமே முடிச்சிருவோம். குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, இல்லை இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் வராது. ஸோ குரூப் 4 மாணவர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெடியூலை பயன்படுத்தி ஜென்ரல் ஸ்டடீஸ் ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு குரூப் 4 இதுவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அப்போ அந்த லாங்குவேஜை மட்டும் படிச்சுக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த லாங்குவேஜ் படிச்சுட்டு இந்த ஜென்ரல் ஸ்டடீஸை ஃபுல்லாக ரீகால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இதில் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், குரூப் 4க்குன்னு நம்ம ஒரு ஷெடியூல் ஆரம்பிப்போம். அப்போ நீங்கள் லாங்குவேஜ் கற்றுக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ரீகாலாக இருக்கும், பர்ஃபெக்டாக நீங்கள் போவீங்க. சரி, குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக 100% 2A 2 சேர்ந்து தான் நடக்குது இல்லைங்களா? 100% உங்களோட சிலபஸை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷெடியூலாக தான் இந்த ஷெடியூல் இருக்கும். இந்த ஷெடியூல் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. பார்த்துட்டு சார் அந்த ஃபஸ்ட்டு டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இடையில வந்து சேர்ந்துருக்கீங்க நிறைய மாணவர்கள். அவர்கள் தான் இந்த ரெக்வஸ்ட்டை இது பண்ணீங்க. கடைசி ஒரு 2 வாரமாகவே இதே தான் சார், வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரிங்களா? ஸோ அதற்கான ஒரு இதுதான். ஸோ 20 வாரத்தில் வாரத்தேர்வுகள் வைத்து உங்களுக்கு வந்து உங்களோட ஷெடியூலை வந்து கவர் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவே டெஸ்ட் ஓரியன்ட் தான் இந்த கிளாஸஸ். சரிங்களா? வினாத்தாள்கள் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும். சரிங்களா? பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு நாங்கள் வினாத்தாள் கொடுத்துருவோம். வினாத்தாள் எங்கே கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப், இதுக்காகவே ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் வினாத்தாளை கொடுத்துருவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் சீட், அதாவது இந்த ஓஎம்ஆர் எக்ஸாமில் எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டுக்கு நாங்கள் பிடிஎஃப் கொடுத்துருவோங்க. அந்த பிடிஎஃப் பயன்படுத்தி 20 பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 20 வாரத்தேர்வுனால 20 பிரிண்ட் அவுட் நீங்கள் என்ன பண்ணணும், முன்னாடியே எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? இது மஸ்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மஸ்ட். ஏன்னா அப்போ தான் எக்ஸாம் ஹாலில் போயிட்டு இந்த ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் பண்ணுறப்ப நீங்கள் செய்கிற மிஸ்டேக்ஸ்லாம் இங்கே தவிர்க்கப்படுறது இங்கே தான் நடக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த நாங்கள் கொடுக்குற ஓஎம்ஆர் சீட் 100 கொஸ்டின்ஸ் இருக்க ஓஎம்ஆர் சீட்டை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். எத்தனை காப்பி? 20 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் சரி, இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கீங்க, உங்களுக்கு பிடிஎஃப் நான் கொடுத்தோன்னே ஓஎம்ஆர் சீட் கையில் பிரிண்ட் அவுட் போட்டு ரெடியாக வச்சுருக்கீங்க. பிடிஎஃப் கொடுத்தோன்னே நீங்கள் வந்து எக்ஸாமை எழுத ஆரம்பிக்கிறீங்க. சரிங்களா? எக்ஸாம் எழுத ஆரம்பித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ரெகுலராக கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி நடக்கும்னா, நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவீங்க, எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்ததுன்னு ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்சர் சீட்டை நீங்கள் ஒப்படைச்சிருவீங்க. கவர்மெண்ட் அதை திருத்தி உங்களுக்கு கொடுப்பாங்க. கரெக்டாக? ஸோ திருத்தி உங்களுக்கு வந்து மார்க் ரேங்க் வந்து போடுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க. நம்ம ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே டெஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டெஸ்ட்டில் வாரத்தேர்வு ஃப்ரீ, வீக்லி டெஸ்ட் ஃப்ரீ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தந்த வாரத்தேர்வு ஆப்லேயே வந்துடும். சரிங்களா? ஆப்பில் வந்த பின்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஓஎம்ஆர் சீட்டை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுறீங்க. 1வது கொஸ்டினுக்கு ஏ, 2வது கொஸ்டினுக்கு பி, 3வது கொஸ்டின் சின்ட்டு நீங்கள் ஓஎம்ஆர் சீட்டில் ஃபில் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் ஃபில் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு மார்க் வந்துடும். சரிங்களா? உடனே உங்களுக்கு மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ரேங்க் லிஸ்ட்டு, இந்த வாரத்தேர்வு நடக்குது இல்லையா, அந்த ரேங்க் லிஸ்ட்டு இனிமேல் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த செகண்ட் பேட்சில் இருந்து நம்ம ரேங்க் லிஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து யூடியூப்பில் நம்ம கொடுத்துருவோம். யூடியூப்பில் நம்ம வீடியோ வருது இல்லைங்களா நம்ம சேனலில், அதில் வந்து ரேங்க் லிஸ்ட்டில் யார் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கா, என்ன மாதிரி எடுத்துருக்காங்க அப்படின்ற ரேங்க் லிஸ்ட் வந்து யூடியூப்பில் கொடுத்துருவோம். ரிசல்ட் எங்கே பார்க்குறீங்க? ஆப்பில். ஏன்னா
கவர்மெண்ட் என்ன பண்ணும், உங்களோட மார்க் ஷீட்லாம் வாங்கி ஸ்கேன் பண்ணி உங்களோட மார்க்கை கொடுக்கும். நீங்கள் அதே டெக்னாலஜி நம்ம என்ன பண்ணுறோம், ஆப்பில் போயிட்டு ஜஸ்ட் நீங்களே ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கோரை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அது மூலியமாக எங்களோட ரேங்க் லிஸ்ட் போட முடியும். இது பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட் யாராருக்கெல்லாம் போடுவோம்னா, ஆப்பில் யாரெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் எங்களால் ரேங்க் லிஸ்ட் போட முடியும். ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆப்பில் வந்து ஸ்கோரை ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுப்போம். நான் சொன்னேன் இல்லையா, வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணுவோம், அதில் ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்போம். ஸோ தெளிவாக தெரியுது இல்லையா? இப்போ தேர்வு நடைபெறும் முறை அதவே பாருங்கள். என்ன மாதிரி கொடுத்துருவோம், வினாத்தாளானது பிடிஎஃப் வடிவில் கொடுக்கப்படும். புரிஞ்சா? இதுதான் OMR ஷீட்டோட லிங்க். இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எடுத்தால் போதும். ஏன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ OMR ஷீட்டை இதை வந்து 20 காப்பி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். இதில் தான் நீங்கள் பதிலை வந்து இது ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு ஆன்சர் உங்களுக்கு வேணுன்றதுனால நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்பில் போயிட்டு ஆப்பில் வீக்லி டெஸ்ட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். டெஸ்ட்டுக்குள்ளே வீக்லி டெஸ்ட் ஃப்ரீன்னு ஒரு இருக்கும். அதில் வாரத்தேர்வு 6 நீங்கள் எழுதலாம். ஸோ வாரத்தேர்வு 1, 2, 3ன்னு எழுதுவோம். இப்போ கரண்ட்டாக நடக்கிற ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு வந்து வாரத்தேர்வு 6 நாளைக்கு நடக்க போகிறது. அதாவது 31 மேலுக்கு நடக்க போகுது. அதை வந்து நீங்கள் இன்றைக்கே இந்த குரூப்பில் நீங்கள் இன்றைக்கே இணைஞ்சிங்கன்னா அந்த தேர்வு எப்படி நடைபெறுது, மாணவர்கள்லாம் எப்படி அதை பண்ணுறாங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அதனால் இன்றைக்கே நம்ம இந்த இதை போடுறோம். நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு டெஸ்ட்டுன்னு ஒரு இது இருக்கும். அதில் வீக்லி டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே டெஸ்ட்டு நீங்கள் எழுதுறது மூலிமா உங்களோட ஸ்கோர் இமீடியட்டாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இமீடியட்டாக உங்களோட ஸ்கோர் தெரிஞ்சிடும். நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கு ஆன்சர்லாம் ஃபில் பண்ணிவிட்டு OMR ஷீட்லேருந்து ஆன்சர் ஃபில் பண்ணிட்டு சப்மிட் பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஓகே, குட். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் இருக்கீங்க. அதுக்கு வந்து 42 நாள் நாளையோட, அதாவது வீக்லி டெஸ்ட் 6 எழுதுவீங்க. நாளையோட 42 நாள் முடியுது. சரிங்களா? இப்போ செகண்ட் பேட்ச் என்ன பண்ணுறீங்க, இந்த 43வது நாள்லேருந்து இணையிறீங்க நீங்கள். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஷெட்யூலில் சிறிய மாற்றங்கள் கொண்டு வர போகிறோம். மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கு முன்னுரிமை தரப்போகிறோம். சரிங்களா? ஏன்னா நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர் அனலைசிஸ் பார்த்துருந்தோம். இந்த யூனிட் 8 அண்ட் 9லேயே உங்களுக்கு 70 வினாக்கள் இதுலேயே வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அதனால 43வது நாள் இந்த 2 பேர் இருக்கும், ஃபர்ஸ்ட் பேட்சாக இருக்கட்டும் செகண்ட் பேட்சாக இருக்கட்டும், இந்த 43வது நாள்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க இல்லையா, இதில் ஷெட்யூலில் சிறிய மாற்றம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த சிறிய மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 அண்ட் 9க்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க போகிறோம். சரிங்களா? அதில் இருக்க விஷயங்கள் வந்து நிறைய நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஷெட்யூல் வந்து நாளைக்கு வந்து நம்ம கொடுப்போம். வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிட்டிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஷெட்யூலை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் நம்ம போட்டுருவோம். சரிங்களா? இப்போ புரிஞ்சுச்சு இல்லையா? இப்போ இந்த ஷெட்யூல் எப்படி கொடுப்போம்னா, ஃபுல் ஷெட்யூல் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் 2 வாரங்களாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? 2 வாரமாக உங்களுக்கு கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் படிச்சுட்டு அந்தந்த வார தேர்வு எழுதிட்டு இருக்கலாம். ஃபுல் ஷெட்யூல் ஒன்ஸ் ரெடியான பின்னாடி அந்த ஃபுல் ஷெட்யூலோட அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருவோம். ஸோ எந்த விஷயமும் தங்கு தடை இல்லாமல் போயிட்டு இருக்கணும். அதான் நமக்கு முக்கியம். இப்போது இந்த ஆப் எதுக்கு சார், நான் வாட்ஸ்அப்பில் சேர்றேன், எனக்கு PDF கொடுங்க, நான் பாட்டுக்கு PDF டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், இந்த ஆப் எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் நம்மளோட ஆப்போட இப்படி தான் இருக்கும். ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இந்த வீக்லி டெஸ்ட்லாம் இலவசம் நடத்த முடியறதுக்கு காரணமே, மிக மிக முக்கிய காரணமே இந்த ஆப் தான். சரிங்களா? இந்த ஆப் இருக்கனால தான் எங்களால் இலவசமாக நடத்த முடியும். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதுறீங்க. டெஸ்ட்டை வந்து நான் PDF கொடுக்குறேன், எழுதி எல்லாரும் OMR ஷீட்டை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்க. அதை திருத்துறதுக்கு ஒரு ஆள் போடணுமா? அந்த திருத்தி எல்லாரோட இப்போ ஒரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறீங்க அப்படின்னா 500 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திருத்தி போடுறப்போ எத்தனை ஆட்கள் நான் போடணும், OMR ஷீட்டை மேனுவலாக பார்த்து திருத்துறதுக்கு எத்தனை ஆட்கள் போடணும், அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த ஒரு இது ரெடி ஆகுதா? வினாத்தாளை திருத்துவது தானாக நடைபெறுகிறது ஆப்பில். நீங்கள் ஜஸ்ட் OMR ஷீட்டில் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட்டுன்ற ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு வீக்லி டெஸ்ட்டில் போயிட்டு டெஸ்ட்டில் உங்களோட ஆன்சர் OMR ஷீட்டில் நீங்கள் என்னென்ன ஃபில் பண்ணிருக்கீங்களோ அதை ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட விடையை திருத்தி தானாக இம்மிடியேட்டாக உங்களுக்கு ஸ்கோர் காமிச்சிடும். சரிங்களா? அதனால எங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் போடுறது ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆப்ல இருந்து எங்களுக்கு அட்மின் சைடு ஒரு ஆக்சஸ் இருக்கும். அந்த அட்மின்ல இருந்து நாங்கள் யாரெல்லாம் தேர்வு எழுதியிருக்காங்க, எவ்வளோ ரேங்க் எடுத்திருக்காங்க, யார் ஃபர்ஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க்ன்றது ரேங்க் எடுக்கிறது ஈஸியாயிரும். அப்படி இல்லைன்னா திருத்துறதுக்கு நம்ம ஆட்கள் போடணும். 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் போட்டுட்டு ஒரு 3 நாள் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் கொடுக்கணும்னா நான் எத்தனை ஸ்டாஃபை போடணும், அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கணும், அது வந்து ரெடியூஸ் ஆகுது. அந்த இது தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரேங்க் லிஸ்ட் போடுறதுக்கு ஒருத்தர் நம்ம நியமிக்கணும்னு தேவையில்லை. அந்த ரேங்க் லிஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதை எடுத்து நாங்கள் வீடியோ மட்டும் போட்டால் போதும். சரிங்களா? கவனச்சிதறலை தடுக்கிறது எப்படின்னா, இப்போ யூடியூப்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பும் வாட்ஸ்அப்பும் நீங்கள் ஒரு பர்சனலாக யூஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு பர்சனலாக நிறைய மெசேஜ் வரலாம். அப்போ உங்களுக்கு கவனச்சிதறல் நடைபெறலாம். சரிங்களா? இப்போ திடீர்னு உங்களுக்கு யாரோ இது
இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஸ்டடீஸ் ரிலேட்டடாக வீடியோ யூடியூப்ல பார்த்துருக்கீங்க, திடீர்னு இன்னொரு வீடியோ ஏதாவது சஜஷன் வருதுன்னா உங்களோட கவனம் சிதறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அந்த கவன சிதறல் நடைபெறதுக்கு தடைபடும். அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் சரி, நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கப்போ உங்களுக்கு கவன சிதறல் நடைபெறதுக்கு இந்த ஆப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் அந்த வீடியோ இருக்குது, வீடியோ ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேக்ஸ் வீடியோலாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் நம்ம அடிஷ்னலாக கொடுக்குறது என்னென்னா இந்த மேக்ஸ் வீடியோ, கணிதத்தில் சார்ந்த காணொலிகள் அனைத்தும் நம்ம இலவசமாக கொடுக்குறோம். ஸ்கூல் புக்கில் இருக்க கணிதத்தில் எல்லாத்தையும் நம்ம இலவசமாக கொடுக்குறோம். அந்த வீடியோலாம் இதில் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தா கவனச்சிதறல் உங்களுக்கு ரொம்ப இதாகும். இப்போ இதை வந்து தமிழ்நாட்டில் அந்த கவர்னன்ஸில் கூட இந்த ஆப்லாம் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்டால் நீங்கள் இந்த பாயிண்டில் எழுதலாம். அதுக்கப்புறம் தகவலை ஒரே இடத்துல இப்போ பாருங்கள், இந்த மெட்டீரியல்னு போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியலுமே இருக்கும். ஸ்கூல் புக்கோட மெட்டீரியலை பிரித்து அழகாக மெட்டீரியல் இருக்கும், மேக்ஸ் ஃபார்முலா சீட் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியல் உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OMR ஷீட் டவுன்லோட் பண்ணுறது கூட இந்த இடத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா விஷயம் உங்களுக்கு அழகாக கொடுக்க முடியுது. டெஸ்ட்டு எல்லா இடத்துலையும் கொடுக்க முடியுது. இந்த அனைத்து விஷயங்களும் எங்களால் கொடுக்க முடியுது. இப்போ இந்த ஷெடியூலை கிளிக் பண்ணி வச்சிங்களேன், இந்த ஷெடியூல் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ஷெடியூலையும் எங்களுக்கு மொத்தமாக கொடுத்துட்டு உங்களுக்கு ஈஸியாக எங்களுக்கு கொடுக்க முடியுது. அதுக்கப்புறம் தகவல் வந்து அழிஞ்சு போயிடாது. இப்போ உங்கள் ஃபோனே ஃபார்மேட் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த ஐடி இருக்கும். திருப்பி நீங்கள் இந்த ஃபோனில் திருப்பி இந்த ஆப்பை ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ நீங்கள் உங்களோட டேட்டாலாம் அப்படியே இருக்கும். அதாவது நம்ம ஆப்போட டேட்டா. இதுவே நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம லிங்க் ஷேர் பண்ணுறோம், வாட்ஸ்அப்பில் வந்து இதில் PDF ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா உங்கள் ஃபோன் ஃபார்மேட் ஆயிடுச்சுன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ண விஷயங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். பட் இதில் வந்து அப்படியே இருக்கும், திருப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட தகவல் அழியிறது இதாகும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு வந்து இப்போ ஜூன் ஃபர்ஸ்ட் வந்து 43வது நாள். ஸோ 43வது நாள்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது எப்படி சார் எத்தனாவது நாளில் நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுனா அந்த ஆப்பில் இந்த ஃபர்ஸ்ட் இந்த 3 ரவுண்ட் இருக்கும். இதில் வந்து ஒரு டேட் இருக்கும். என்ன டேட்டோ அத்தனாவது நாளில் தான் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். டே 38னா டே 38ல் நீங்கள் இருக்கீங்க. இதை வந்து நம்ம கோயிங் ஃபார்வர்ட் டெய்லி நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? அப்போ அந்த கரண்ட் அஃபேர் டெஸ்ட் நடக்குது, இந்த மாதிரி மற்ற இன்ஃபர்மேஷனும் இந்த இதில் கொடுப்போம். அதை தாண்டி வந்து அந்த டெய்லி என்னென்ன டேல இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே வந்துடும். இப்போ அடுத்து பாருங்களேன், இப்போ இதுதான் நம்மளோட ஷெடியூல். இந்த ஷெடியூல்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா, இந்த ஷெடியூல்ன்ற செக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஷெடியூல்ன்றது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டே 1 டே 2ன்னு ஒவ்வொரு நாளும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து வீக் 1 வாரம் 1, வாரம் 2, வாரம் 3, வாரம் 4, வாரம் 5, வாரம் 6. ஸோ 6 வாரம் இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். 42 நாள் வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துருக்கும். இப்போ இந்த இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டே 1ன்னு கிளிக் பண்ணி அந்த டே 1க்கு படிக்க தேவையான மெட்டீரியல் எல்லாமே உடனே இமீடியட்டாக வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாமே நம்ம டெக்னாலஜி வச்சு ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் உங்களால் ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஒன்றும் இல்லை, இப்போ 43வது நாள்லேருந்து செகண்ட் பேட்ச் வரீங்க. 43வதுலேருந்து செகண்ட் பேட்ச் வரீங்க. செகண்ட் பேட்ச் வந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இதே ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் இதுலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த முதல் 42 நாளை நாங்கள் செகண்ட் பேட்சுக்கு திருப்பி அகைன் வந்து கொண்டு வருவோம். சரிங்களா? அந்த ஷெடியூலில் திருப்பி வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 42 நாளைக்கும் கொண்டு வந்து இந்த செகண்ட் பேட்சுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் 42 நாளை கவர் பண்ண வச்சிருவோம். அதுதான் செகண்ட் பேட்ச் இருக்குது. ஆனால் இந்த செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுங்க சார், நான் வந்து டே 1 எனக்கு கொஞ்சம் டைம் ஃப்ரீயாக இருக்குது, நானாகவே படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டே 1 ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணி என்னென்ன படிக்கணும் அப்படின்றது இருக்கும். அதை படிச்சுட்டு அதுக்குரிய தேர்வை போய் நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த வார இறுதி தேர்வு இங்கே இருக்கும். வார இறுதி தேர்வு டீட்டெயில்ஸ்லாம் இந்த 7வது நாள், இது டே 1 டே 2, டே 7ல் டே 14, டே 21, டே 28, டே 35, டே 42 அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் உங்களுக்கு வார தேர்வு நடைபெறும். சரிங்களா? அப்போது இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அந்த ஸ்க்ரீன்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் டெக்னாலஜினால தான் இது பண்ண முடியும். இதுவே ஒரு மேனை வச்சு இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னா நமக்கு செலவுகள் அதிகமாகும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்குறது கஷ்டமாகும். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பேட்சாக இருக்கட்டும், செகண்ட் பேட்சாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் கொண்டு போக போகிறோம். இப்போ டே 43லேருந்து உங்களுக்கு இந்த ஷெடியூல் ஆட்டோமேட்டிக் கண்டினியூ ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் 42 நாளில் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணிடுவோம் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அஸ் யூஸ்வல் நீங்கள் கொண்டுகிட்டே போகலாம். என்ன சில சின்ன சேஞ்சஸ்னால் உங்களுக்கு இந்த ஷெடியூலில் வந்து இந்த யூனிட் 8 and 9 இன்க்ளூட் பண்ணி நாங்கள் சில மாற்றங்கள் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த சேஞ்ச் பண்ண அந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு சீக்கிரம் நாளை கொடுத்துறோம். சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செகண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்படி தான் நம்ம போக போகுது. ஓகே, இப்போ உங்களோடது ஐடென்டிட்டி பாதுகாக்கப்படுகிறது. எப்படின்னா இப்போ வாட்ஸ்அப்பில் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், வாட்ஸ்அப்பில் நீங்கள் குரூப்பில் ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து வரும். இது வந்து வாட்ஸ்அப் டெக்னாலஜி அப்படி இருக்குது. சரிங்களா? அப்படின்றப்போ உங்களோட நம்பரை வந்து எங்களால் ஹைட் பண்ண முடியாது. இப்போ வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் யாராவது சேட் பண்ணுறீங்கன்னா உங்களோட நம்பர் வந்து யார் வேணால் அந்த குரூப்பில் இருக்க நபர்கள் எடுக்கலாம். ஸோ ஆனால் இங்கே இருக்க ஆப்பில் இருந்து உங்களோட நம்பரை யாரும் எடுக்க முடியாது. ஸோ சார் என்னோட நம்பர் நான் கொடுக்குறதுக்கு பதிலாக நான் வேறு நம்பர் கொடுக்கலாமா?
எங்கள் அண்ணன் நம்பர் கொடுக்கலாமா, எங்கள் அப்பா நம்பர் கொடுக்கலாம் ஆப்வியஸ்லி. ஸோ உங்களுக்கு செக்யூரான எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து பாதுகாக்கப்படும் 100%. அது வந்து எந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்னாலையும் மற்ற எந்த நபர்னாலையும் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னாலஜியை நல்ல வழியில் பயன்படுத்துறதுக்கு இது ஒரு வகை செய்யுது. நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா டெக்னாலஜியை பயன்படுத்தி பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய எளிமையாக எங்களால் கொடுக்க முடியுது. அப்புறம் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது போட்டால் கூட எங்களால் டெலிட் பண்ண முடியும். அந்த விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் போட்டதை டெலிட் பண்ண முடியும். இப்போ வாட்ஸ்அப் இருக்குன்னு வச்சுங்களேன், வாட்ஸ்அப்பில் யாராவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம போய் டெலிட் பண்ண முடியாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் டெலிட் பண்ண சொல்லணும். அந்த ஸ்டூடெண்ட்ஸை நம்ம குரூப்பை விட்டு வெளியே வேணால் அனுப்ப முடியும். பட் இங்கே வந்து யாராவது ஒரு தகவலை சரியில்லாத தகவலை பரிமாறிச்சிட்டாங்க அப்படின்னாங்கன்னா எங்களால் அதை வந்து சரிபார்த்து எங்களால் இது பண்ண முடியும். சரிங்களா? இந்த காரணத்தினால தான் இந்த ஃப்ரீயாக கொடுக்குறதோ சரி, இந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியான காசுக்கு கொடுக்குறதோ சரி எங்களுக்கு வந்து ஒரு முடிகிற ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, டிஎன்பிசி கூட ஒரு புதுசாக ஆப் விட போகிறாங்க. சரிங்களா? உங்களோட குறைகள் எங்களோட விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் அந்த ஆப் மூலியமாகவே இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபியூச்சர் அப்படின்ற வரப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆப்பை வச்சே பண்ண வேண்டியதாக இருக்கும். டாக்டர்ஸ் நிறைய பேர் அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுறதே நிறைய ஆப் வச்சு தான் பண்ணுறாங்க. ஆப்பில் வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறாங்க, உடனே வராங்க. ஸோ அப்படின்றப்ப நீங்கள் நாளைக்கு அரசு அதிகாரிகளானாலும் உங்களுக்கு நிறைய ஆப் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ விஓஸ் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க நிறைய பேருக்கு வந்து நிறைய செயலிகள் வந்து கொடுத்து அவங்கள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்றப்போ ஃப்யூச்சரில் உங்களுக்கும் ஆப் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும். அப்போ நம்மளோட ஆப்லாம் பயன்படுத்துகிறப்போ உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், டெக்னாலஜியை புரிஞ்சுப்பீங்க. ஸோ உங்களுக்கு இத்தனை வகைகளில் உங்களுக்கு இந்த ஆப் வந்து பயன்படுது. அதனால தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிறைய மாற்றங்கள் இப்போ வந்து இந்த ஷெடியூல்லாம் இந்த மாதிரி ஒரே உங்களுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரிலாம் முன்னாடி இல்லை. நம்ம தான் இதை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொன்றா டெக்னாலஜி வைஸாக உங்களுக்கு படிக்கிறதுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி எளிமையாக போய் கொண்டு போய் சேர்க்கறது, எப்படி சீப்பாக கொண்டு போய் சேர்க்கறது, குவாலிட்டியை பெஸ்ட் குவாலிட்டி எப்படி கொடுக்குறதுன்றதை நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ இந்த வீடியோக்கு கீழே 2 விஷயங்கள் நோட் பண்ணணும். ஒன்று என்னென்னா வாட்ஸ்அப் குரூப், அந்த ஃப்ரீ கைடன்ஸ்க்கான வாட்ஸ்அப் குரூப். ரெண்டாவது வந்து அந்த பிடிஎஃப் ஓஎம்ஆர் சீட்டோட லிங்க் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணணும். மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப் லிங்க் இருக்கும். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம ரேங்க் லிஸ்ட் போடுறது, டெஸ்ட்டுக்கு ஆன்சர் கீ கொடுக்குறது, இந்த ஷெடியூல் கைடன்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நம்ம அதான் பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ விஷயங்கள் எங்களால் செய்ய முடியுதுன்றதும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த விஷயத்த நார்மலாக மேனுவலாக பண்ணணும்னா நிறைய செலவு பண்ணணும். சரிங்களா? அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பில் இணைங்க. அதில் நம்ம குரூப் அட்மினாக 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர்கிட்ட உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.